டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக தேர்வு செய்யப்பட்டு ஓராண்டு ஆகக்கூடிய நிலைமையில் அவருடைய லீடர்ஷிப்புக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருக்குது. அது என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். சில மாநகரங்களுக்கான மேயர் தேர்தல், சில மாகாணங்களுக்கான ஆளுநர் தேர்தல்லாம் அமெரிக்காவில் இப்போ நடைபெற்றுட்டு இருக்குது. இதில் ட்ரம்ப் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் தேர்தலை தான். இதுக்கு காரணம் ஜோரான் மம்தானி. 90s கிட்டாக இருக்கக்கூடிய மம்தானி உகாண்டாவுடைய கம்பாலாவில் பிறந்தார். தாயார் மீரா நாயர். இந்த பேர் உங்களில் சில பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. மும்பை தெருக்களில் வாழக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையை சித்தரிக்கும் சலாம் பாம்பேன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தினுடைய இயக்குனர். 1988ஆம் ஆண்டு சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதுக்கும் இந்த படம் பரிந்துரை செய்யப்பட்டுச்சு. இவருடைய தந்தை மஹமூத் மம்தானி கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர். மம்தானியுடைய பெற்றோர் இருவருமே இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க. தாயார் பஞ்சாபி ஹிந்து, தந்தை குஜராத்தி முஸ்லீம். தென்னாப்பிரிக்காவினுடைய கேப்டவுனில் சிறிது காலம் வசித்த மம்தானி குடும்பத்தினர் நிறவெறி தாக்குதலுக்கு பயந்து நியூயார்க் நகரத்துக்கு குடிபெறாங்க. 2018ஆம் ஆண்டு தான் மம்தானி அமெரிக்க குடியுரிமையை பெறுகிறார். கல்லூரியில் படிக்கும் போதே மம்தானியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய உலகளாவிய விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் வருது. ரொம்ப குறிப்பாக பாலஸ்தீனிய மாணவர்கள் நீதி அமைப்பை நிறுவி அந்த நாட்டு ஏழை மாணவர்களுடைய படிப்புக்கு உதவி செய்கிறார். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மம்தானி குயின்ஸ் வீட்டு வசதி ஆலோசகராக பணியாற்றினார். கடனில் வீடு வாங்கி வட்டி கட்ட முடியாமல் தவித்தவர்களுக்கு நிதி ஆலோசனைகளை வழங்கி வந்த ஒருத்தராக இருந்தார். வாடகை வாகன ஓட்டுநர்களுக்கு இருந்த அதிக கடன் சுமையை குறைக்கணும்னு அவங்களோட சேர்ந்து 15 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்கிறாரு ஜோரான் மம்தானி. இந்த உண்ணாவிரத போராட்டம் வாடகை வாகன ஓட்டிகளுக்கு சுமார் 4000 கோடி ரூபாய் கடன் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருந்துச்சு. நியூயார்க்கில் சில வழித்தடங்களில் பேருந்துகளை இலவசமாக இயக்கும் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த முக்கிய பங்காற்றியவர் மம்தானி. நியூயார்க் நகரத்தில் வாழ்க்கை செலவுகளை குறைத்தல், வசதி படைத்தவர்களுக்கு அதிக வரி விதித்து அதன் மூலமாக நகர பேருந்துகளை இலவசமாக்குதல், நியூயார்க் நகர குடிமக்களுக்கு இலவச குழந்தை பராமரிப்பு, நகர நிர்வாகத்தின் கீழ் மளிகை கடைகளை நிறுவுதல் அப்படின்னு மம்தானியுடைய பல வாக்குறுதிகள் முக்கியத்துவம் பெற்றதா அங்கே பார்க்கப்படுது.